நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரியல் லிமிட்டெடு. இது பார்த்திங்கன்னா போர்டு வந்து தண்ணி பட்டு ஐசியெல்லாம் வெடித்து ட்ராக்கெல்லாம் கட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து அந்த போர்டு வந்து எரிஞ்சிருக்க ட்ராக்கெல்லாம் அடிச்சுட்டு ஐசி எல்லாமே மாற்றிட்டு நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா இன்னொரு ஐசியும் லோட் ஆகுது. ஃபேன் மோட்டரும் ஸ்லோவாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இதையும் சரி பண்ணணும். ஆனால் அவுட்புட்டெல்லாம் வருது. ஃபேன் மோட்டர் வந்து விட்டு ஓடுது. கெப்பாசிட்டர் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிட்டு இந்த இன்னொரு ஐசியும் மாற்றிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்ப்போம். இது வந்து மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரியல் லிமிட்டெடு. நம்ம எப்படி டிவியில் வந்து சோனி, எல்ஜி, சாம்சங்னு சொல்கிறோமோ அது மாதிரி வந்து ஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா மிட்சுபிஷி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஏசி. இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து யுனிவர்சல் பிசிபி போடணும், இல்லாட்டினா இன்டோர் மாற்றணும் அப்படின்ட்டு வந்தாங்க. நான் ஒரிஜினல் போர்டை எடுத்துகிட்டு வர சொன்னேன். பார்த்திங்கனாக்கா இந்த ஒரிஜினல் போர்டே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இந்த ஒரிஜினல் போர்டில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் பண்ணுவோம். ஐசி வந்து ஹீட் ஆகுது, அந்த ஐசி மாற்றிடுவோம். மேக்ஸிமம் வந்து இந்த ஒரிஜினல் போர்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிடுவோம். முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியாத பட்சத்துக்கு ஸ்பேர் வந்து கிடைக்கல, இல்லை போர்டு பிசிபி போர்டு அவைலபிளில் ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா கஸ்டமர் வந்து யூனிவர்சல் பிசிபி போட சொன்னாங்கன்னா போட்டுக்கலாம். மேக்ஸிமம் ஒரிஜினலாகவே ரெடி பண்ணுறது நல்லது. ரெடி பண்ண முடிஞ்ச பிசிபியை ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் பட்டு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டரையும் நம்ம வந்து மாற்றிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம். ஃபேன் மோட்டர் கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஃபேன் மோட்டர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஏசியில் வந்து மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஃபேன் ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். வாங்க, ஆன் ஆயிடுச்சு. ஃபேனுமே ஆன் ஆயிடுச்சு. அது இந்த இண்டோர் பிசிபி 1 டன்னு மிட்சுபிஷி. இதுக்கு ஆயிலு எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து இன்டோரே மாற்றினா ரொம்ப காஸ்ட்டு கூட வரும். அதனால் வந்து அந்த போர்டையே வந்து ரெடி பண்ணி போட்டால் கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா இதான் ரெடி பண்ணியிருக்கேன். ட்ராக்கெல்லாம் அடித்து இந்த எரிச்சு போன ஐசியை மாற்றிட்டு பக்கத்தில் இந்த 2 ஐசியும் மாற்றிட்டோம். மாற்றிட்டு ட்ராக்கெல்லாம் அடிச்சுட்டு போட்டு இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக இருக்குது. இப்போ உள்ளே போர்டை வந்து உள்ளே மாட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட்டுமே வந்துருச்சு. இப்போ போர்டு உள்ளே மாட்டிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு போர்டெல்லாம் கரெக்டாக மாட்டிட்டு எர்த்து ஸ்க்ரூ எல்லாமே சென்சாரு ஜாக்கு எல்லாமே கரெக்டாக மாற்றியாச்சு. எல்லாமே லோவர் மோட்ரு எல்லாமே வேலை செய்யுது. எல்லாம் கவரை போட்டு எல்லாம் ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ கூலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. முடிஞ்சளவு இந்த ஒரிஜினல் போர்டையே ரெடி பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிடலாம். ஓகே, கஸ்டமரே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.